தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வந்தாரான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கம். கழகத்தின் தலைவர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க அவளுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் 2026 தேர்தலில் எங்களுக்கு பக்கபலமாக நிற்கிற தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் அனைத்து தோழமை கட்சி தோழர்களுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மீனாட்சி ஆத்தா பூத்து நிக்கிற ஊரு, கருப்பன் நறுவா காத்து நிக்கிற ஊரு, இங்க மல்லிப்பூ மணக்கும், ஜல்லிக்கட்டு தெரிக்கும், பொண்ணுக்கும் மண்ணுக்கும் மரியாதை கொடுக்கிற ஊரு, சாமிக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்படுற ஊரு, தேவரையா வாழ்ந்த ஊரு, அந்த தெய்வமே ஆண்ட ஊரு. மதுரைன்னு பேரை சொல்றதே பெருமை. உங்க சாப்பாட்டுக்கு நான் அடிமை. கழகத்தின் பெண்மணியா, உங்க குடும்பத்து பெண்மணியா, உரிமையோட ரெட்டைகளுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்க, அம்மாக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்க. வருகின்ற ஏப்ரல் 23 நம்ம டாக்டர் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள். உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றவர் டாக்டர், தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றவர் எம்எல்ஏ. உங்க தொகுதி எம்எல்ஏ ஒரு டாக்டரா இருந்தா யோசிச்சு பாருங்க, எந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு நம்ம டாக்டருக்கு சரியா தெரியும். ஏன்னா இந்த தொகுதியை பத்தி நல்லா தெரிஞ்சவரு, இந்த மதுரையிலேயே பிறந்து வளர்ந்தவரு. நம்ம டாக்டர் சரவணன் அவர்கள் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி, இந்த தொகுதி ஜெயிச்ச மாதிரி. தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும், ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும், தாய்மார்களுக்கு என்ன செய்யணும்னு பெரிய டேட்டாவே வச்சிருக்காரு நம்ம டாக்டர். பார்த்து பார்த்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வாரு, கொண்டு வருவாரு. உங்களுக்கான திட்டங்களை சண்டை போட்டு நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பாரு. அடுத்த ஆட்சி அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி. அந்த ஆட்சியில ஒரு வெற்றி வேட்பாளரா, வெற்றி எம்எல்ஏவா சட்டசபைக்கு நம்ம டாக்டர் சரவணன் அவர்கள் அனுப்புங்க. நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இந்த மதுரையில இன்னைக்கு என்ன நிலைமை, குப்பையில கூட கோடி கோடியில ஊழல் செய்யலான்னு நமக்கு நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாநகராட்சி குப்பைய அள்ளுறதுலயே 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. இந்த திருட்டு திமுக அதை மறைக்கிறதுக்காக, எங்க மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களோன்றதுக்காக மாநகராட்சியை கலைச்சிட்டாங்க. இந்த மதுரைக்கு 2 அமைச்சருங்க இருக்காங்க, மூர்த்தியும் பிடிஆரும். இந்த மதுரைக்கு என்ன செஞ்சாங்க, தூங்கா நகரமா, தூய்மையான நகரமா இருந்தது மதுரை. ஆனா இன்னைக்கு குப்பை நகரம் லிஸ்ட்ல, குப்பை நகரம் பட்டியல்ல வந்திருக்கு. மதுரையில இந்த காட்சி மாறணும்னா தமிழ்நாட்டுல ஆட்சி மாறணும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரணும். பொதுவா வைகை என்னாலே அழகர், அழகர் என்னாலே வைகை. வைகையில தண்ணி வருமோ இல்லையோ நம்ம அழகர் வருவாரு. அப்படி அழகர் வர்ற இடம் ஒரு கோவில். அந்த கோவில
எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும் இந்த மாநகராட்சி, ஆனா எவ்வளவு குப்பையா வச்சிருக்காங்கன்னு மதுரை மக்களான உங்க எல்லாருக்கும் தெரியும். பொதுவா மதுரைக்காரங்க வீரமானவங்க, நியாயமா பேசுறவங்க, நல்லா சிந்திக்கிறவங்க. உங்ககிட்ட யாரும் தப்பு செஞ்சு தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த மதுரைக்கு அநியாயம் பண்ண அத்தனை பேரையும் தட்டி கேட்டு அவங்க எல்லாருக்கும் பாடம் புகட்டுறதுக்காக தயவு செஞ்சு வர்ற தேர்தல்ல ரெட்டேலுக்கு ஓட்டு போடுங்க. அதிமுக ஆட்சி வந்தா மொத்த தமிழ்நாட்டிலையும் காட்சியே மாறிடும். இந்த மதுரை மீண்டும் சுத்தமான மதுரையாகும், சுகாதாரமான மதுரையாகும். வெற்றி சின்னம் அதிமுக, அம்மாவின் சின்னம் அதிமுக, அண்ணன் எடப்பாடியார் சின்னம் அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் அதிமுக, தமிழ்நாட்டு தாய்மார்களின் சின்னம் அதிமுக, தமிழக இளைஞர்களின் சின்னம் அதிமுக. 5 வருஷத்துக்கு முன்னாடி போலியான விளம்பரங்களை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஏமாத்துறாங்க திமுக தமிழ்நாட்டு மக்களை. அப்ப ஏமாந்த மக்கள் இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க, மறுபடியும் ஏமாற மாட்டாங்க. நான் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வர, கடந்த 6 நாளா பிரச்சாரம் பண்ண, இன்னைக்கு 7வது நாள். திருப்புற பக்கம் எல்லாம் மக்கள் இப்படிதான் கத்துறாங்க, வெற்றியின் சின்னம் அதிமுக, வெற்றியின் சின்னம் ரெட்டேலன்னு. மக்களே அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அதனால பயந்து போன ஸ்டாலின் கூட்டணியை நம்பி ஆட்சியை பிடிக்கலான்னு கனவு காண்றாரு. ஏன்னா திமுக காரங்க எப்பவுமே அப்படிதான். திமுக ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல மக்கள் அவங்கள வெறுக்கிறது வழக்கம், வரலாறு. அதனால மக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை தராங்க, போலி விளம்பரங்களை தராங்க. ஒரு டம்மி கூட்டணியை நம்பி களத்துல இறங்கி இருக்காங்க. மகாபாரதத்துல 8 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையன் அபிமன்யுவை கொல்லுவாங்க. அன்னைக்கு அபிமன்யு செத்தாலும் வீரன் தான், அந்த 8 பேர் ஜெயிச்சாலும் கோலங்க தான். யூகத்தை உடைக்க முடியாம உள்ளேயே மாட்டிக்கிட்டு சாகர அபிமன்யு கிடையாது நம்ம அண்ணன் எடப்பாடியார். ஒத்த ஆளா நின்னு மொத்த ஆளையும் ஜெயிச்ச அர்ஜுனன் தான் நம்ம அண்ணன் எடப்பாடியார். நம்ம அண்ணன் எடப்பாடியார தோக்கடிக்கிறதுக்கு அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிற கூட்டணிய பாருங்களேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் கூட்டணியில இருக்கிற முதல் ஆளு காங்கிரஸ். காங்கிரஸ் எல்லாம் இனிமே தமிழ்நாட்டுல தேருமா? 50 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுல காணவில்லை போஸ்டர் போட்டு காங்கிரஸ்க்கு. அந்த காங்கிரஸ் நம்பி கூட்டணியில வச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள், இலங்கை தமிழர்கள், நீட் தேர்வால மாணவர்கள், தமிழ்நாட்டுல யார் செத்தாலும் கவலைப்படாம வேடிக்கை பார்க்கிறவன் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில வச்சிருக்கு. நீங்க எல்லாம் ரஜினி சார் பாஷா படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல பஞ்ச் டைலாக் எல்லாம் ரஜினி சார் தான் பேசுவாரு, டான்ஸ் ரஜினி சார் தான் பண்ணுவாரு, ஃபைட் ரஜினி சார் தான் பண்ணுவாரு. ஆனா பக்கத்திலேயே ஒரு நாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அந்த நாய் எதுக்கு இருக்குன்னு கடைசி வரைக்கும் படம் பார்த்தவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அதே மாதிரிதான் திமுக கூட்டணியில காங்கிரஸ் எதுக்கு இருக்குன்னு திமுகக்கும் தெரியாது, காங்கிரஸ்க்கும் தெரியாது. அடுத்ததா அந்த கூட்டணியில இருக்கிறது திருமா. அவர் கட்சிக்கு பேர் தான் விடுதலை சிறுத்தை, ஆனா நம்பர் 1 கொத்தடிமை. வேங்கை வயல், நாங்குநேரி, மானாமதுரை, கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலோ குடிச்சிட்டு செத்தாலோ திரும்ப வாயே திறக்க மாட்டாரு. சென்னையில இருக்கிற பிஜேபி கோல்டன் பீச் பொம்மை மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. அதே உக்ரைன்ல போர் வந்தாலோ ஈரான்ல குண்டு போட்டாலோ போராட்டம் பண்ண இறங்கிடுவாரு, வைலண்ட் ஆயிடுவாரு. இவர் ஒரு முரட்டு பீஸ்னா அங்க ஒரு முத்து போன பீஸ் இருக்கு, அதுதான் கமல்ஹாசன். அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்தாருன்னு யாருக்குமே தெரியல. அரசியல்
அரசியலுக்கு வரும்போது வாரிசு அரசியல் எல்லாம் கூடாது, கருணாநிதியின் மகன் ஆகிய ஸ்டாலின் பேசுனதே கெட்ட வார்த்தைன்னு சொல்லி டார்ச் லைட்ட வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு, விளம்பரம் கொடுத்தாரு. அவரு அன்னைக்கே முடிவெடுத்து ஸ்டாலின் கூட வந்து சேர்ந்திருந்தாருன்னா ஒரு டார்ச் லைட்டும் ஒரு டிவியும் மிச்சம் ஆயிருக்கும். கமல்ஹாசனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து மொத்த கட்சியும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவர் இருக்காரு பாருங்க, 2.5 வயசு பொண்ணு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். 2.5 வயசு பொண்ணு ஊரு ஃபுல்லா கந்து வட்டி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் படுக்கிறான். கேள்வி கேட்டா திமுக காரன் ரிப்போர்ட்டர் அடிக்கிறான், நல்லது செஞ்ச மக்களுக்கு தடுக்கிறான். இதெல்லாமே போய் கமல் ஸ்டாலின் கிட்ட கேட்கறதுக்கு துப்பில்ல. ஆனா ஈரான் போற நிறுத்த சொல்லி அமெரிக்க ஜனாதிபதிக்கு இவர் லெட்டர் எழுதுறாராமா. இப்படி தேவையான ஆணிகள் எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதது எல்லாத்தையும் புடுங்குறவர் தான் கமல்ஹாசன். ஆனா அந்த கமல்ஹாசனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா உலக நாயகன், 50 வருஷம் சினிமாவை ஆண்ட ஆஸ்கர் நாயகன், அப்படிப்பட்ட கமல்ஹாசனுக்கு 2 சீட் இல்ல. கமல்ஹாசனுக்கு 2 சீட் இல்ல, ஆனா கருணாஸ்க்கு ஒரு சீட்டு. சப்பானிக்கு சீட் இல்ல, ஆனா லொடுக்கு பாண்டிக்கு சீட்டு. இவங்கெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொருத்தர் இருக்காரு,